வணக்கம், நான் கண்ணாசி மாதிரி. திசை உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டி. வணக்கம் ரத்தின். வணக்கம் கண்ணா. என்ன இடத்துல கண்ணை மூடி கண்ணதுக்குள்ள வேற மாதிரி வந்துட்டீங்க? வேற எபிசோட் கண்ணா. ஸோ வேற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் மாதிரி பேசுறீங்க. என்ன என்னோட ஃபேவரட் டாபிக் வந்துட்டோம் இன்னைக்கு. ஓகே, கடந்த வாரம் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பேசியிருந்தோம், ஒரு 5P பேசிட்டோம். கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ரீகேப் கொடுங்க ரத்தின், என்னென்ன இது பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்க கிரியேட் பண்ணி, அதாவது ஒரு என்டிட்டி அவங்க கிரியேட் பண்ணி பொருள்களை வெளியாக்கி, அதாவது ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸ் அது ஒரு பிராண்ட் கொண்டு வரதுக்கு அது மொத்தம் 10P. 5P வந்து அந்த என்டிட்டி சம்மந்தப்பட்டது, அதாவது அந்த ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்டது. அதை போன வாரம் நம்ம பார்த்துட்டோம், ரைட்? த பீப்புள், ப்ரோசஸ், ப்ராஃபிட்லாம் பார்த்துட்டோம், பர்பஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம் போன வாரம்ல. இப்போ இந்த டயக்ராம்லேயே அது இருக்குது, ரைட்? ஸோ அது போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் பார்க்க போகிறோம்னாக்கா த பிராண்ட், அந்த என்டிட்டி வெளியாக்க போகிற அந்த பிராண்ட், which is what most of the businesses people in the businesses will be interested lah kana, because எல்லாருக்கும் கண்டிப்பாக சொந்த பிராண்ட் இருக்கும். அது சர்வீஸாக இருக்கட்டும், ஓகே, ஒரு ரெஸ்டாரண்ட் சர்வீஸாக இருக்கும், இல்லாட்டி ஸ்பா கூட இருக்கலாம், இல்லாட்டினா ஹேர் கட் இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம், ரைட்? ஓ தே குட் பி இன் எனி அதர் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், ஐடி, எனிதிங். ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிராண்ட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இன்னைக்கு எபிசோடில் வந்து அந்த பிராண்டை எப்படி மேனேஜ் பண்ணி பார்க்குறதுக்கு 5P, அதாவது பிராண்ட் இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி பிராண்ட் உருவாக்க ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த 5P நம்ம கரெக்டாக கொண்டு வரலினாக்க அந்த பிராண்ட் வந்து லைக் ஒரு பிள்ளையை வளர்க்குறதுல என்னென்ன தேவைப்படுமோ அந்த டூல்ஸ் கொடுக்காம இந்த பிள்ளையை வளர்த்தா என்ன ஆகும்? அதே மாதிரி தான் ஒரு பிராண்டை உருவாக்கும் போது ஒரு பேபியை கிரியேட் பண்ணுற மாதிரி தானே ஒரு பிராண்ட், ரைட்? ஸோ அது கொடுக்க வேண்டியதை கொடுத்து தான் ஆகணும், இல்லாட்டினா எதுவும் ஒன்று மிஸ் பண்ணும். அப்போ அது வந்து பேட்டில் அது சொன்னல, அந்த வாரில் அதை ஃபைட் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு சர்டன் குவாலிட்டிஸ் இருக்காது, ரைட்? ஸோ மொத்தம் அந்த 5 குவாலிட்டி கொடுக்கணும். அந்த 5 தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் எடுத்து என்னன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் அது இது இப்படி பேசினா கூட அந்த தாய் உள்ள உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்குல்ல. ஆமாம், அது பாருங்க, ஒரு பக்கம் தாய், ஒரு பக்கம் பாட்டி, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஓகே, இன்னைக்கான விஷயத்துக்கு வருவோம். அந்த 6வது P இல்லையா? இன்னைக்கு 6லேருந்து 10வது P வரைக்கும் பார்த்துருவோம். மொத்தம் அந்த பிராண்டுக்கு வேண்டியதை பேலன்ஸ் 5P சொல்லியிருந்தீங்களா, என்னென்ன 5P சொல்றீங்களா? ஓகே, ஸோ அந்த பிராண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வேண்டியது வந்து ப்ராடக்ட், ஓகே, பொசிஷனிங், ஓகே, ப்ரொமோஷன், பிளேஸ் அண்ட் ப்ரைஸ். ஓகே, அது வந்து ஷார்ட் ஃபார்மாக எடுத்திருக்கோம், அந்த டயக்ராம்லேயே தெரியும். ஓகே, அந்த மிச்சம் 5. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒன்றா போவோம். ஓகே, இந்த 5Pஸை வந்து இன் மார்க்கெட்டிங், அதாவது இது வந்து மார்க்கெட்டிங் தானே, ரைட்? த ஹோல் திங் பிராண்ட் மார்க்கெட்டிங் தானே சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங் இஸ் கால் 5Ps ஆர் மார்க்கெட்டிங் மிக்ஸ். இது ஆரம்பத்தில் பாப்புலரைஸ் பண்ணது வந்து பிலிப் காட்னர், வெரி ஃபேமஸ் ஆத்தர் அண்ட் குரு ஃபார் மார்க்கெட்டிங் வேர்ல்ட், அவர் தான். ஓகே, ஸோ ஹூஎவர் இந்த பிஸ்னஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்கில் வந்து ஐ என்கரேஜ் தம் டு கோ அண்ட் ரீட் அப் அபவுட் மார்க்கெட்டிங். எந்த பிஸ்னஸ் இந்த மார்க்கெட்டிங் எல்லாம் இப்போ நான் சொல்லலையா, we are no more in the sales era, supply era, we are in the demand era. Okay, so அதனால மார்க்கெட்டிங் செய்கிற பிராண்ட் மார்க்கெட்டிங் செய்கிறவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக அந்த மார்க்கெட்டிங் எசென்ஷியல்ஸ் இருக்கணும். இதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு நம்ம பேச போகிறது ப்ராடக்ட். ஓகே, இது எப்படி இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, ஸோ அந்த பிராண்டை உருவாக்க முன்னாடி அது என்ன ஒரு ப்ராடக்ட், ரைட்? ஸோ எல்லாமே சேல் பண்ணாதுக்கண்ணா, பிராண்ட் எடுத்து சைடில் வைப்போம். அது பிராண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது ஒரு ப்ராடக்டாக வாட் இஸ் இட் அபவுட். ஸோ அதுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு பாருங்கள். ஸோ கஸ்டமர் கன்சியூமருக்கு வந்து ஒரு நீட் இருக்கும், அதாவது தீர்க்கப்படாத ஒரு நீட் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து அவங்க பொருள் தடுவாங்க, ஒரு சர்வீஸ் தடுவாங்க, ரைட்? நாட் ஸோ நம்ம பிராண்ட் வந்து நம்ம as a product will satisfy that. ஸோ கஸ்டமர் நீட், அவங்களோட நீட் வந்து நமக்கு வந்து ப்ராடக்டாக இருக்குது. அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா பெனிஃபிட், நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ப்ராஃபிட். நமக்கு துட்டு இஸ் அ ட்ரேட் ஆஃப் லக்கண்ணா. அவங்களுக்கு வேண்டியது நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு பெனிஃபிட்டாக போகுது, நம்மளுக்கு ப்ராஃபிட் அது மாறுது, ரைட்? அதான் ப்ராடக்ட். பட் வேர் டஸ் அ ப்ராடக்ட் கம் ஃப்ரம் இஸ் ஃப்ரம் அ பெயின் பாயிண்ட் சொல்லுவாங்க. அதை படித்தா பார்த்தாலே தெரியும். ஸோ ஏதோ நான் உங்களுக்கு ரொம்ப இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஐ வாண்ட் டு கம் அப் வித் அ ப்ராடக்ட் தட் இந்த மார்க்கெட்டில் நிறையா பிராண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. பிகாஸ் ஐ டோன்ட் மென்ஷன் நேம்ஸ். நீங்கள் அப்படி நினச்சி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். பிளஸ் அந்த கேட்டகரியில் வந்து ஒரு 100 பிராண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அதே இதில் போய் இறங்க மாட்டீங்களா? ஏன்னா நீங்கள் அதில் போய் இறங்குனா நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அவங்களுக்கு இல்லாத அந்த பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு நீங்கள் இறங்கணும் பாரு. அப்போ அது யூனிக்காக தான் இருக்கணும் உங்கள் ப்ராடக்ட், ரைட்? அது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்போ நம்ம கொண்டு வர அந்த ப்ராடக்ட் அளவில், அதாவது சர்வீஸோ ப்ராடக்ட்டோ மற்றவங்களுக்கு வந்து அது இன்னும் கிடைக்கல, ஓ மேபி அன்ஃபுல்ஃபில் டிசைர்னு சொல்லுவாங்க, இன்னும் அவங்களுக்கு இதெல்லாம் ஓகே, அது இல்லை.
இப்போ ஒரு காடி எடுத்துக்கோமே, அந்த காடிக்கு வந்து சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். நமக்கு தெரியும் ஒரு காடி எடுத்தால் அதில் என்னென்ன இருக்கும் அந்த காடியில் இருக்கும்ட்டு. அப்போ இப்போ புது இதை வருது பாருங்க காடியை, இப்போ நியூ சர்வீஸ் அவங்க கொண்டு வராங்க அந்த காடியில் பறக்கிற மாதிரியோ சம்திங் லைக் தட். இட் இஸ் a நியூ ஐடியா கண்ணா, அண்ட் தட் இஸ் a benefit to the end of the day. அது பெனிஃபிட்டாக இருக்கணும். பை த வே அது பறந்தாலும் பறக்கலனும் அவங்களுக்கு அது தேவைப்படலைன்னா அவங்க வாங்க மாட்டாங்க அந்த ப்ராடக்ட். நமக்கு ரொம்ப ஈஸி இருக்கு. பூச்சவங்க ஒரு பறப்பற தான் நேராக நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த அத்தாரிட்டிஸ் உங்கள் பின்னால் வருவாங்க. ஸோ அதையும் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க, ரைட் நாட்? ஸோ அதனால் அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கணும். ஓகே, அவங்களுக்கு நீட்ஃபுல்லாக இருக்கணும். தென் எஸ் தே வில் கன்சிடர். ஸோ அ ப்ராடக்ட் இஸ் ஆக்சுவலி அ ப்ராப்ளம் ஃபிட். அதாவது அவங்களுக்கு இருக்க அந்த ப்ராப்ளமோ ஒரு நீடோ ஒரு அன்ஃபுல்ஃபில் டிசைரை அதை மீட் பண்ணுறதுக்கு தான் அந்த ப்ராடக்ட் வருதாங்க. ஓகே, ஸோ ப்ராடக்ட்டில் என்ன இருக்குனாக்கா, ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்டாக எடுத்துட்டாக்க அது அவுட்டர் பேக்கேஜிங், வெளியே என்ன அவங்க பார்க்குறாங்க, அந்த லேபிள், அந்த கோட், ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு இருக்கும் அந்த ப்ராடக்ட். ஓகே, அந்த இப்போ வந்து இப்போ ஒரு பால் மாவு எடுத்துக்கிறோமே, ஒரு சாய் சாஸ் எடுத்துக்கிறோமே, எதை எடுத்தாலும் அதுக்கு ஒரு கோட் இருக்கும். சிமெண்டிக் சொல்லுவாங்க, பேக்கேஜிங் சிமெண்டிக்ஸ். அந்த பேக்கேஜிங் எப்படி இருக்கணும், எங்கே பிராண்ட் இருக்கும், எங்கே பெனிஃபிட் இருக்கும், எங்கே சர்டிஃபிகேஷன் இருக்கும், அதெல்லாம் அதில் இருக்கணும். அப்புறம் ஃபீச்சர்ஸ், ரைட்? இப்போ பாருங்கள், அந்த காலத்தில் சவுக்காரம்லாம் வந்து ஒரே பேக்கெட்டில் போட்டு உள்ளுக்கு என்ன இருக்குன்னு கூட தெரியாது. இப்போலாம் அப்படி இல்லை. யூ கேன் see what's inside. கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்டாக இருக்கும், அங்கே விட்டுருப்பாங்க, சீ த்ரூ மாதிரி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் கம் ஃப்ரம் ரிசர்ச். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து இதெல்லாம் அவங்க தேவைப்படுது. இந்த இதில் வந்து பார்ட்டிகல்ஸ் இருக்கா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, என்ன மாதிரி கலராக இருக்குது, துணியை ஸ்டெயின் பண்ணுமா, மேபி நெவர் நோ. ஸோ அவங்க தேடுறதுனால அந்த பேக்கேஜுக்கு அந்த மாதிரி உருவாக்குவாங்க, ரைட்? ஸோ உள்ளுக்கு வந்து மேபி பீப்பிள் டோன்ட் வாண்ட் பீனட் பட்டர் எடுத்துகிட்டு அதில் ஸ்மூத் பேஸ் லைக் க்ரன்ச்சியாகவும் இருக்கும், க்ரீமியாக இருக்கும். ஏன் அப்படி வச்சுருக்காங்க? பிகாஸ் அவங்களுக்கு நீட் தெரிஞ்சதுனால தான். யார் வந்து அதை க்ரன்ச்சியாக சாப்பிட்றா, யார் அதை க்ரீமியாக சாப்பிட்றா, அது மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட் எடுத்துட்டாக்க அதில் கண்டிப்பாக அதுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் அது கொடுக்குது அவங்க. ஸோ அது நமக்கு தெரியணும். அந்த பெனிஃபிட்டை கொடுக்கும் போது தான் அந்த ப்ராடக்ட் பிகம் சக்ஸஸ்ஃபுல், அந்த சர்வீஸ் பிகம் சக்ஸஸ்ஃபுல். இப்போ சில பேர் சர்வீசஸில் இருப்பாங்க, அக்கௌண்டிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, லீகல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ there are so many leaders, there's so many accountants outside. பஸ் உங்கள் ஆர்கனைசேஷன் எப்படி மற்றவங்களாம் கொடுக்காத ஒரு விஷயத்தை அவங்க கொடுக்க போகிறாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதான் அந்த யூனிக் டிஃப்ரென்ஷியேட்டர் ஆஃப் த ப்ராடக்ட். அது கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா இல் பி வெரி டிஃபிகல்ட் டு கம்பீட் கண்ணா. அதாவது சுருக்கமாக சொன்னால் யூஎஸ்பின்னு சொல்லலாமா? யூஎஸ்பி இந்த அடுத்ததில் வருவேன், அடுத்ததுக்கு வருவேன். யா, ஓகே. திஸ் இஸ் அ ப்ராடக்ட் பெனிஃபிட். ஓகே, த ப்ராடக்ட் பெனிஃபிட் சால்வ்ஸ் அ pain or a problem for the customer. அப்போ தான் அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும், நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அது ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, சர்வீஸாக இருந்தாலும் சரி, அதுதான் ப்ராடக்ட். ஓகே ரஜினி, இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு பொருள் தான் வேணும், இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் தான் வேணும்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க அதை எப்படி கொண்டு வரலாம், எப்படி அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கலாம்? கொண்டு சேர்க்கறது வந்து நம்ம அடுத்ததில் அந்த அந்த சேனலுக்கு கொண்டு போயிடுவோம், அது அப்புறம் பேசுவோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் என்ன மாதிரி பொருள் அவங்க எதிர்பார்க்காங்க தான் நம்ம முதலே இன்னும் டிஃபைன் அந்த ப்ராடக்டை டிஃபைன் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி அந்த ஸ்டேஜுக்கு அவங்க வரலான்னாக்கா, லைக் நான்லாம் கிளையனாக இருந்தேன், ஏஜென்சியாக இருந்தேன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் வந்து we will just get out to the ground. இப்போ லெட்ஸ் சே இப்போ நீங்கள் வந்து ஒரு லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு அவுட்ஃபிட் distributor or a maker lah, okay, you want to know what's the new trend that you can come up with, right? What is the best way kana? Go out and see what people are doing. Feel இறங்கணும், get down to the ground. இப்போ MNC கம்பெனிஸ்லாம் அவங்களாம் பாஸஸ்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தாங்கனாக்கா அவங்க முதல்ல வந்து மீட்டிங் ஆரம்பிக்கிற முன்னாடி ரீட்டைல் ஸ்டாக் போயிடுவாங்க, ஹோம்ஸ்க்கு போவாங்க, கன்சூமர் ஹோம்ஸ்க்கு போவாங்க. அவங்க ப்ராடக்ட் எப்படி பாய்க்கிறாங்க, அவங்க ப்ராடக்ட் இருக்கட்டும், கம்பெட்டிட்டிவ் ப்ராடக்டாக இருக்கும், அவங்க போய் பார்ப்பாங்க அந்த ப்ராடக்ட் எப்படி பாய்க்கிறாங்க, அந்த பொருள் வந்து எப்படி அவங்களுக்கு உபயோகமாக இருக்குதுன்ட்டு. அப்போ தான் அவங்களுக்கு புது ஐடியாலாம் கூட வரலாம், ரைட்? இப்போ வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து டிஷ் வாஷ் லிக்விடாக தான் இருந்துச்சு, அப்புறம் அது வந்து பேஸ்டா மாதிரி ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு இருந்திருக்கணும் தான். அதில் இந்த அளவுக்கு நான் கிச்சனுக்கு போய் பார்க்கலையா? ஒய்ஃப்ட்ட கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க நான் ஏன் லிக்விட் பாவிக்கிறேன், நான் ஏன் பேஸ்ட் பாவிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன் நான் பேஸ்ட் பாவிக்கல, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் புது ப்ராடக்ட் அவங்க நாட் ஓன்லி ஆஸ் அ டிஷ் வாஷ் பட் அந்த லிக்விட் அந்த பேஸ்ட் அதெல்லாம் வந்து அவங்க போய் இறங்கும் போது தான் தெரியும் அவங்களுக்கு. ஓகே, சமயத்தில் பாருங்க ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இந்த பாடி வாஷ்லாம் பாருங்க பெரிய பேக்கேஜிங்கில் இருக்கும். நீங்கள் கன்சூமர் ஹோமில் போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க பாத்ரூம் இவ்வளோ சின்னதாக இருக்குது, எப்படி உங்களுக்கு பெரிய ப்ராடக்ட் இப்போ வாங்கிட்டு. அப்புறம் தான் பாருங்க சில பிராண்ட்ஸ் வந்து அந்த தொங்க போடுற மாதிரி கொண்டு வந்தாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த பைப் தொங்குற இடத்துல வந்து அதை தொங்க போடலாம். ஓ மேபி ஸ்மால் பேக்ஸ் ரீஃபில் கொண்டு வந்தாங்க, பிகாஸ் அதில் பாப் பண்ணி பாய்க்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பிகாஸ் இட் கிவ்ஸ் சம் சேவிங். ஸோ சின்ன பாட்டில் வாங்கிட்டு அதில் ஃபில் பண்ணிட்டு ஃப்ரேக்ரன்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்க, எல்லாமே கம்ஸ் ஃப்ரம் கோயிங் அவுட் டு த கிரவுண்ட் ஒன்லி.
accordingly and then spotting the trend spotting இதெல்லாம் நான் ரொம்ப ஒர்க் செஞ்சிருக்கிறேன். that means சில எம்என்சிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பிக் ஆர்கனைசேஷன் எல்லாருமே அந்த கம்பெனியில் whether is a MD or sales or marketing finance HR யாராக இருக்கட்டும் everybody have to get down and go to the ground to have a look at it. எல்லாருக்கும் அந்த கன்சூமர் மைண்ட் செட்டை கொண்டு வருவாங்க. ஏன்னா அந்த கன்சூமர் தானே அந்த டிமாண்டை கொடுக்க போகிறாங்க நம்மளுக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்க என்ன பாவிக்கிறாங்க கூட தெரியலனா அப்போ எப்படி இந்த மாதிரி பொருளை அவங்க கொண்டு வர முடியும் அவங்களுக்கு முடியாதுல்ல. ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக போய் இறங்கணும். அப்புறம் புது புது ட்ரெண்ட்ஸ்லாம் கூட வரலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஓகே அந்த ஷர்ட் வந்து இங்கே காலர் அப்படி, why don't you do something else, maybe a shirt there with short sleeve with something else, மேபி கஃப்லிங்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஃபேஷன் தானே கண்ணா. ஸோ அந்த டிசைன்லாம் எதுக்கு கொண்டு வந்தாங்க, எதுக்கு அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணாங்க. இந்த மாதிரி டை இந்த மாதிரி இது அதே மாதிரி சாப்பாடு இருக்கலாம், எதாக இருந்தாலும் எனி ப்ராடக்ட்ஸ் கூட. ஓகே ஸோ அந்த காலத்தில் வந்து லைக் இஃப் யூ லுக் எட் இட் ஈவன் சவுக்காரம் பைக்கிறோமே அதெல்லாம் வந்து பவுடராக இருந்துச்சு. அப்புறம் அது லிக்விடாக மாறிச்சு. எதுக்கு லிக்விட் கொண்டு வந்தாங்க, அதுக்கு ஒரு யூஸ் இருக்குது. அப்போ ஒரு சவுக்கார் பிஸ்னஸ் போகிறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு ஆகணும். சவுக்கார்னா எதுக்கு பாய்க்கிறாங்க, என்னென்ன அவங்களுக்கு என்னென்ன லிமிட்டேஷன் இருக்கும், அவங்க என்னென்ன தேவை இருக்குது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும். ஸோ இஃப் யூ டோன்ட் கோ அவுட் அந்த கன்சூமர் கூட பழகி அவங்க கூட பேசலைன்னா அந்த கன்சூமரோட நீட்ஸ் அவங்களுக்கு தெரியாத. எக்ஸாக்ட்லி வெறும் வாங்க சொல்கிறது மட்டும் முக்கியம் இல்லை கண்ணா, அவங்களை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கணும். இது அந்த இதில் தான் அந்த ப்ராடக்ட் வருது. அதில் அதாவது அவங்களுக்கு வேணால் அந்த ப்ராடக்ட் வந்து பெருசாக இருக்கலாம், பட் அது கஸ்டமருக்கு பெருசாக இருக்கா? எஸ் இல்லையா. சம்டைம் நம்ம வந்து ஒரு பெரிய வேல்யூ 5 லிட்டர் பாட்டில் கொண்டு அதை கொண்டு போய் என்ன பண்ண முடியும், அதை எடுத்து ஊற்றக்கூட முடியாது, தூக்கவே முடியாது. ஸோ சம்டைம்ஸ் யூ கம் அப் சம்திங் லைக் தட். நம்ம ஒரு பிஏ தான் யோசிப்பாங்க இல்லையா, இன்னொரு யோசிக்க மாட்டாங்க. ஓகே இந்த ப்ராடக்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்ணா. யூ லுக் வாட் தே வாண்ட், அப்புறம் தான் we start developing the prototype and all that. But the other thing is also need to go out is to watch the competitors என்ன பண்ணுறாங்கன்னு. அவங்க என்னென்ன பொருளை கொண்டு வந்திருக்காங்க, அவங்க பொருள் என்ன விதத்தில் பயன்படுத்துது, இப்போ நம்ம என்ன விதத்தில் கொண்டு வரலாம், இது மாதிரி செஞ்சால் அவங்களுக்கு இந்த மாதிரி பயன் இருக்குமே, அது மாதிரிலாம் அந்த ஃபோர்சைட் இருக்கணும் அந்த கன்சூமர். பட் ஃபார் தேட் கண்ணா நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் அந்த கன்சூமர் மேலே இருக்கணும். ஃபீல்டில் இறங்கினா தான் முடியும். அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற வர்த்தகர்களே, பிஸ்னஸ் மேன்களே, நீங்கள் வந்து ஆஃபீஸ்லேயே இருந்து வேலையை முடிச்சிடலாம் நினைக்காதீங்க. ஃபீல்டில் இறங்கி மக்களுடைய டேஸ்ட் என்ன, அவங்களுக்கு என்ன வேணுட்டு வந்து டத்தின் சொல்கிற மாதிரி ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க. ஆமாம் டத்தின். ஆமாம் அவங்களே இறங்கலாம், அவங்களே அந்த வேலையில் இறங்கலாம். சமயத்தில் அங்கே போய் பார்க்குறது இஸ் ஒன் திங், another one is a transporting. இப்போ பாருங்கள், இப்போ ஃப்ளார் கிளீனர்ஸ்லாம் எடுத்துகிட்டா அதில் பழைய ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். பாடி பர்ஃப்யூமில் பல ஃப்ரேக்ரன்ஸ், ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் மட்டுமே எடுப்பேன் சார் டாப்பிக். ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாத்துலேயும் தான் இருக்குது. ஏன் அந்தந்த ஃப்ரேக்ரன்ஸை கொண்டு வந்தாங்க? ஏன் ஃப்ளார் கிளீனில் வந்து இந்த பைன் வுட் ஸ்மெல் இருக்குது, பைன் இருக்கும், இல்லாட்டினா லெவெண்டர் இருக்கும். வாய் திஸ் கைண்ட் திங், வாய் லெமன், வாய் திஸ், வாய் அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ரீசன் இருக்கும். எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க? வேர் இஸ் த நியூ இப்போ நியூ ப்ராடக்ட் வெளியே வருது, யூ கேனாட் கம் அப் வித் ரோஸ் ஃப்ளவர்ஸ் இன் ஃபார் ஃப்ளார் கிளீனிங் பிகாஸ் அந்த சிமெண்டிக்ஸ் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் அவங்களுக்கு, ரைட்? நாட் ஸோ அந்த ட்ரெண்ட் ஸ்பாட்டிங் ஆல்சோ ஹெல்ப்ஸ் கண்ணா. நாட் நெசசரி மஸ்ட் கோ அவுட், பட் யூ ஆல்சோ ஸ்பாட் த ட்ரெண்ட்ஸ். கலர்ஸாக இருக்கலாம், ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கலாம், ஆல் த சென்சாரியல் திங்ஸை ட்ரெண்ட் ஸ்பாட் பண்ணலாம். இப்போ 7வதுல இருக்கும் பொசிஷனிங், அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஆமாம் கண்ணா. ஓகே பொசிஷனிங் திஸ் இஸ் இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு என்ன தான் அழகான ப்ராடக்டாக இருந்தாலும், இந்த சர்வீஸ் நீங்கள் கொண்டு வந்தாலும் அதை கரெக்டாக பிராண்ட் பண்ணலைன்னா ப்ராப்ளம். Okay, so a lot of good products fail because of the positioning kanna. So the positioning na enadhu is branding. How நம்ம என்ன ஒரு பேர் கொடுக்குறோம், என்ன ஒரு லோகோ கொடுக்குறோம், என்ன ஒரு டேக்லைன் கொடுக்குறோம், அதான் பர்பஸ். அந்த ப்ராடக்ட் வந்து will stand for something. இப்போ நீங்கள் இப்போ நான் இவ்வளோ ப்ராடக்ட் மேலே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கெலாம் ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு இருக்கும். ஸோ அந்த பிராண்டுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், அதுதான் பிராண்டிங். அதே மாதிரி நம்மளோட பிஸ்னஸ்க்கு நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், அதுதான் அந்த பிராண்டு. ஸோ அதுக்கு ஒரு டேக்லைன் இருக்கலாம். அந்த டேக்லைன் வந்து அந்த கம்பெனியை பர்பஸ் சொன்னல அது சம்மந்தப்பட்ட கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் மேபி அந்த கம்பெனி இஸ் இன்டு பயோடிகிரேடபிள். ஸோ இந்த பிராண்டோட டேக்லைன் ரிலேட்டட் டு தேட்டாக இருக்கலாம். ஸோ இட் எம்பசைசஸ் அண்ட் பில்ட்ஸ் த பிராண்ட், ரைட்? அது வந்து மெசேஜிங். ஸோ ஆல்ரெடி இந்த பிராண்ட் லோகோ இப்படி, இந்த டேக்லைன் எப்படி, அது எப்படி அந்த வந்து சேர்க்க போகிறோம், அதான் மெசேஜிங். ஓகே அதான் இப்போ நவடேஸ் நீங்கள் பார்க்குறீங்க ஸ்டாரி டெல்லிங், பிஸ்னஸ் ஸ்டாரி டெல்லிங் சொல்கிறாங்களே. ஸோ பீப்புள் ஸ்டார்ட் டெல்லிங் ஸ்டாரிஸ். நம்மளும் அந்த காலத்தில் வந்து நம்மளோட கல்ச்சர் ட்ரெடிஷன்லாம் ஸ்டாரி டெல்லிங் தான். நம்ம வந்து கதை கேட்டு வளர்ந்தோம். ஸோ இப்போ மற்றவங்களும் இப்போ பிஸ்னஸில் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட்னா? ஸோ அந்த பிராண்டை பற்றி கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க, இதுதான் இந்த பிராண்ட் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த அட்வர்டைசிங்க்குலாம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பொசிஷனிங் அதுதான் பிராண்டிங்.
ஓகே. ஆக இங்கேயும் வந்து நம்ம பிஸ்னஸில் இறங்குறோம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். கண்டிப்பாக செலவாகுதுன்னு யோசிக்கக்கூடாது. இதுதான் மேபி வில் பி ஒன் குட் ஏரியா. யூஸ்வலி அதை ஓவர் சைட் பண்ணிட்டு மற்ற ஏரியாவுக்கு ஃபோக்கஸ் கொடுப்பாங்க, மற்ற பீல கொடுப்பாங்க, இதை குறைச்சிருவாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க இந்த பிராண்ட் தான் போய் சேர போதாங்கன்ட்டு. ஆனால் அதை கரெக்டாக ஐடென்டிட்டி கொடுத்து அதை சரியான டேக்லைன் கொடுத்து சரியான மெசேஜ் கொடுக்கலனாக்கா அந்த பிராண்ட் will go disappearing. இப்போ ஒரு ஸ்டோரில் போனீங்கன்னாக்கா அங்கே ஒரு 30 பிராண்ட் அங்கே உட்காந்துருக்கு அந்த ஷெல்ஃபில். சில பிராண்ட் வந்து அவங்கள வாங்கவே தூண்டாது அது அவங்களுக்கு. ஆனால் அது வெரி குட் ப்ராடக்டாக இருக்கலாம். ஏன்னா அந்த பிராண்டோட ஐடென்டிட்டி அதோட மெசேஜ் எல்லாம் நாட் கிளியர். Okay, or it goes silent, very goes vacant, absent இருக்கும் அந்த ஷெல்ஃபில், ரைட்? ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது. ஓகே, ஒரு நல்ல ஒரு பிராண்ட், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிராண்டை உருவாக்குறதுனா எப்படி, அது எதுவும் சொல்ல முடியல? ஓகே, there's many ways, different ஏரால different way people grow பண்ணாங்க ஒரு பிராண்டோட knowledge, Okay. So இப்போ வந்து one of the things that many companies are using, the நானே பவுச்சிருக்கேன் வந்து, is the brand key they call it. So brand key அந்த டயக்ராம்லேயே பார்க்கலாம். So brand key இப்போ வந்து இப்போ ஒரு கதவை திறக்கணும்னாக்க ஒரு சாவியை போட்டு தானே திறக்கணும். அதே மாதிரி இப்போ யார் கதவை திறக்க போகிறோம்? கான்சூமர் கதவை. கான்சூமர் மனசை திறக்க போகிறோம் இதில். ஸோ அதுக்கு ஒரு சாவி வேணுமே. ஸோ நம்ம பிராண்ட் வந்து அந்த சாவியாக மாறணும், ரைட்? அப்போ தானே அவங்க மனசை திறந்து அவங்க நம்ம ப்ராடக்டை பார்ப்பாங்க. ஓகே, அப்புறம் தான் மறு விஷயத்தை அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. ஓகே, எல்லாம் சரி டத்தின். அதாவது பிராண்ட் கீ சொல்கிறீங்க, அந்த கீ எப்படி இங்கே வேலை செய்யும்? ஆக்சுவலி அந்த டயக்ராமில் கூட நான் காட்டியிருக்கேன் பாருங்க, அந்த கீ எப்படி வேலை செய்யும்ட்டு. நீங்கள் கரெக்டாக அதை திறக்க தெரிஞ்சிச்சுன்னா, அதாவது கஸ்டமர் ஹார்ட்டை திறக்க தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அது ஒரு சிஸ்டமாக மாறிடும். வா, திஸ் ஹவ் யூ மேக் மணி. ஸோ அது வால்யூம் ஷேரை கூட இன்க்ரீஸ் பண்ணலாம், வேல்யூ ஷேர் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, மார்க்கெட் வால்யூம் ஷேர், வேல்யூ ஷேர், ரைட்? அண்ட் இப்போ நீங்கள் பார்க்க போனீங்கன்னா முதல்ல என்ன செய்வாங்க, முதல்ல ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ட்ரையல், அப்புறம் தே வில் ரிப்பீட் செகண்ட் டைம், தேர்ட் டைம். ஓகே, அப்புறம் அந்த பிராண்டில் லாயலாக ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, அப்புறம் பார்த்தா அதை ரிஃபர் பண்ண ஆரம்பிப்பாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க, ரிஃபர் பண்ணுவாங்க, மற்றவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதில் நாங்கள் சொல்லுவோம் வேர்ட் ஆஃப் மவுஸ் அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத்னுவோம். வேர்ட் ஆஃப் மவுத்னா மனுஷன் சொல்கிறது, வேர்ட் ஆஃப் மவுஸ்னா இந்த ஆன்லைன் ஸ்பேஸ், ரைட்? ஸோ ரிஃபர் பண்ணுவாங்க. இதான சிஸ்டம், how a brand is bought, right? And how they grow their volume share, value share, right? So அது ஒரு சிஸ்டமாக மாறும். ஸோ இந்த கீ போட்டு கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சோன்னாக்க அது இப்படி தான் ஒர்க் பண்ணும். why இந்த லாயல்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா? எதுக்கு ஒரு கஸ்டமரை நம்ம லாயலாக வச்சுக்கணும் நம்ம கூட? அது பிகாஸ் ஒரு புது கஸ்டமரை கொண்டு வர்றது இஸ் 5 times more expensive கண்ணா than to keep an happy customer. So don't we want to keep a current customer happy, right? Yeah. So it's very important. And then அந்த கஸ்டமர்ட்டே நம்ம வந்து upsell பண்ணலாம், cross sell பண்ணலாம். Maybe you are into product A, B, C. நான் இப்போ A தான் வாங்கிட்டு இருக்கேன், நம்ம B, C கூட அவங்க விற்கலாம். product B, product C. Or maybe we will go into premium segment maybe. அவங்க இந்த வேல்யூலேருந்து premium segment கூட அவங்க வாங்க ஆரம்பிக்கலாம். So we can upgrade பண்ணுற மாதிரி. So a happy customer will give you all that. Okay. And then another thing is அந்த brand வந்து will grow. Over time the brand will grow. இப்போ நீ பார்த்தீங்கன்னா some companies, right, they have a master brand and then a sub brand. இப்போ நீங்கள் brands like Sony, Samsung இதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்கா, ஈவன் நைக்கி, அடிடாஸ் எல்லாம் அவங்களாம் வந்து மெயின் பிராண்ட் இருந்தாலும் அவங்க கீழே நிறைய கேட்டகரிஸ் அண்ட் சப் பிராண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அதே பேர் தான் அவங்க வைப்பாங்க. இதான் அவங்க சொல்கிறது அம்ப்ரெலா பிராண்ட். ஸோ மதர் பிராண்ட் அண்ட் த சைல்ட் பிராண்ட். Okay, so அதே Sony வந்து will have many child in different category. அதே Adidas will have a different brand, different category. So அது வந்து அந்த umbrella brand உருவாக்கி அது கீழே கொண்டு வரலாம். So maybe enter பண்ணும்போது ஒரு கேட்டகரியில் என்டர் பண்ணிட்டு அப்புறம் later that becomes a mother and you can have a child. ஒரு கஸ்டமருக்கு என்ன தோணுனா எல்லாம் ஒரு ரூஃப் கீழே கிடைச்சிரும். Yes, under one roof எல்லா பிராண்டும். இப்போ ஒரு சமையலுக்கு ஒரு பிராண்ட் வாங்குறோம்னாக்கா அந்த சமையல் பிராண்ட்லேயே வந்து பல விதமான திங்ஸ் அதில் இருக்கும். ஸோ அவங்க எல்லாம் ஒரு பிராண்ட்லேயே அவங்க வாங்கிடலாம். அலை தேவை. ரெண்டாவது அந்த கம்பெனியோட ஐடென்டிட்டி, போன எபிசோட சொன்ன மாதிரி identity very strong, very good company, you can really trust, that is very purposeful company, and அவங்களோட ப்ராடக்ட் வேற நிறைய இருக்குது, surely you will buy it, கண்ணா? Yeah, so that's the power of that corporate and also the brand. The brand key சொல்லிட்டு இருக்கீங்க, அது எப்படி தான் இருக்கும் உண்மையிலே, அதோட ஃபங்க்ஷனிங் எப்படி? ஓகே, ஃபேண்டாஸ்டிக் क्वेश्चन கண்ணா. ஸோ இன்னைக்கு எபிசோட் நம்ம அதை பேச முடியாது, நான் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஒரு பிராண்ட் கீ பார்க்க எப்படி இருக்கும், அதில் வந்து components இருக்கும். கீழே வந்து who's the target market, the competitive environment, what is the reason for the brand, அப்புறம் the characteristics of the brand, அப்புறம் நடுவில் பாருங்களேன் there's a DNA, the brand DNA, brand essence, right? அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த brand essence தான் ஒரு பிராண்டுக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்கும். இட்ஸ் a soul of a brand சொல்லுவாங்க. அப்போ அந்த பிராண்ட் அந்த சோலை விட்டு வெளியாகாது, அந்த சோல்லே தான் அது இருக்கும், அந்த எசன்ஸ் அந்த டிஎன்ஏல தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க, ஃபேமஸ் பிராண்ட்ஸ் ஐ புட் இட் ஆன் தி ஸ்க்ரீன். ஒவ்வொரு பிராண்டுக்கு ஒரு டேக்லைன் இருக்கும் பாருங்க. ஓகே, அந்த டேக்லைன் கீழே பாருங்க, அது வந்து எங்கே இருந்து வந்துச்சு அந்த டேக்லைன்?
இப்போ நைக்கி எடுத்தா இஸ் அ ஸ்பாட்டிங் குட்ஸ், அடிடாஸ் எடுத்தா ஸ்பாட்டிங் குட்ஸ், பட் அவங்க டேக்லைனுக்கும் அந்த ஸ்பாட்டிங்குக்கும் அந்த சம்மந்தம் இல்லையே. தே வில் ஸ்ட்ரெச் த டேக்லைன் டு லாட் ஆஃப் திங்ஸ் பிகாஸ் அந்த பிராண்டோட டிஎன்ஏ அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் நிறைய பிராண்ட் காட்டியிருக்கேன். ஸோ அதை பார்த்து மேபி லேட்டர் எபிசோட் மேபி வி கேன் டாக் அபவுட் இட். இல்லை பட் இன்னைக்கு வந்து அது போதும் கண்ணா. ஓகே, பிராண்ட் கீயோட பவர் எப்படின்ட்டு. இப்போ 8வது பீல இருக்கட்டும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஒரு பி, ப்ரொமோஷன். எஸ் ப்ரொமோஷன்னாக்க இப்போ எல்லாம் வந்து நல்ல ப்ராடக்ட், நல்ல பிராண்ட் எல்லாம் ஓகே ரெடி, பட் மற்றவங்களுக்கு தெரிஞ்சாகணுமே. ஸோ யூ நீட் டு ப்ரோமோட் தட் பிராண்ட். ஸோ என்ன மெசேஜ் வச்சு ப்ரோமோட் பண்ண போகிறோம், எந்த சேனலுக்கு போக போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பாஸ் வி ஹேட் த மேஸ் மீடியா, இன்னும் டிவி, ரேடியோ, பில் போர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ புது மீடியா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பிஆர், டிஜிட்டல் மீடியா, இன்ஃப்ளூயன்சர்ஸ். இப்போ உங்கள் மாதிரி உங்க கூட இஸ் அ ப்ரோமோட்டர் of a brand. is also is a form of communication, right? So ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு all you need is a form. Traditional channel available, now online channel, okay? And it's also getting very crowded kana, all these channels, you know. So people trying to find new niche, you know. அங்கே அந்த மற்ற பிராண்ட்ஸ் அங்கே இருக்காது, இவங்க போவாங்க அந்த சேனலுக்கு, அங்கே போய் அது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சோன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ட்ரையல் தானே, ஒரு ட்ரையல், ட்ரைங் அ நியூ அண்ட் ரிமைனிங் ஸ்ட்ராங். இப்போ let's say அந்த brand very strong in TV na, they'll remain strong on TV because people will look for the brand in TV, right? அதுவும் இருக்குது. இல்லாட்டினா மற்றவங்க இல்லாத சேனல்ல இறங்குவாங்க சில பேர், right? Because nobody is there, நம்ம அங்கே என்டர் பண்ணுவோன்ட்டு. So both has to be considered, but most important, promote your brand. ஆமா, என்னதான் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான ப்ராடக்ட்டா இருந்தாலும் மற்றவங்களுக்கு நீங்க சொன்னாதான் தெரியும். எஸ் அதுக்கு இந்த ப்ரமோஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்கள நம்ம பெர்சுவேட் பண்றோம், வாங்குங்க எங்க ப்ராடக்ட், இதுதான் இந்த ப்ராடக்ட். So it's a messaging and a persuasion tool, right? So that's promotion. உங்களுடைய ஜோன்ரா நினைக்கிறேன் பிரைஸ். எஸ், பிரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஐ கெஸ் அந்த காலத்துலலாம் வந்து ப்ரைசிங் ஒர்க்லாம் நிறைய செஞ்சுருக்கேன். அதனால தான் ப்ரைஸ் இஸ் ஆக்சுவலி என்னன்னாக்கா இஸ் அ வேல்யூ பெர்செப்ஷன். இட்ஸ் நாட் த டாலர் சென்ஸ். 1 ringgit, 2 ringgit, 1000 அது கிடையாது, 1000 ringgit அது கிடையாது. இட்ஸ் ஆக்சுவலி அ வேல்யூ பெர்செப்ஷன். சில கஸ்டமர்ஸ் பாருங்க, ஒரு வெள்ளி கொடுக்க மாட்டாங்க, ஆனால் 500க்கு 100 பொருள் கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் நாட் த மணி, இட்ஸ் அ வேல்யூ பெர்செப்ஷன். அவங்க தேடுற அந்த பெனிஃபிட் அந்த ப்ராடக்ட்ல இஸ் வர்த் த ப்ரைஸ் ஆர் நாட். ஸோ நிறைய ஸ்டடீஸ்லாம் செய்வாங்க இதெல்லாம். Okay, so you look at what price and the product is too expensive, at what price the product is too cheap and the quality doubtful. Okay, so நம்ம right pricing, and the right pricing வந்து actually pricing வந்து dollar sign இருந்தாலும் கண்ணா is a psychology, you know. சைக்காலஜி மாடல் வச்சு தான் ப்ரைஸிங் ஸ்டடிஸே செய்வாங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் அந்த ரைட் மைண்ட் எப்படி வேலை செய்யுது. ஓகே, அந்த ப்ரைஸ் இஸ் பர்சீவ் அஸ் குட் குவாலிட்டி. அட் வாட் ப்ரைஸ் அந்த ப்ராடக்ட் வந்து ரைட் குவாலிட்டியாக பர்சீவ் பண்ணுவாங்க. இப்படி போயிட்டா டூ எக்ஸ்பென்சிவ், ஐ கேன் அஃபோர்ட் இட். இங்கிட்டு போயிட்டா ஓ டூ சீப், ஐ டோன்ட் வாண்ட் டு பை இட். ஸோ வாட் இஸ் த ரைட் ப்ரைஸ்? ஸோ அந்த ரைட் ப்ரைஸில் அவங்க அந்த ப்ராடக்ட் அவங்க செட் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் ரிப்பீட் பண்ணுவாங்க, கன்சியூமர்ஸும் கேன் அஃபோர்ட் டு பை இட். Understood. So it becomes a mechanism to make money correctly at the right price, right? So இதில் கூட பாருங்க ப்ரைஸிங்கில் many tiers கூட இருக்கும். சில ப்ரைஸஸ் வந்து சில ப்ராடக்ட் வந்து அதே கேட்டகரியில் சில சீப்பாக இருக்கும். அது வந்து என்ட்ரி பாயிண்ட், மேஸ் மார்க்கெட் ப்ரைஸிங்காக இருக்கும். அப்புறம் அடுத்தது they'll go into premium. So this is more quality, more added benefits, better. So and then later they'll have a very signature type of things. Many brands அதெல்லாம் இருக்கும். லக்ஸுரி பிராண்ட்ஸ் கூட எல்லாம் போவோம். ஓகே, ஸோ டிபெண்ட்ஸ். ஸோ நம்ம என்டர் பண்ணும்போது போய்ட்டு இப்படி போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இருக்க போகிற ஸ்பேஸ் லக்ஸரியா இருக்கலாம், இல்ல நம்ம இருக்க போற ஸ்பேஸே வந்து மேஸ் மார்க்கெட்டா இருக்கலாம். So depending on the strategy, the pricings are also set. So depending on the target market and what you are going to offer, the pricing are set. So pricing is not a dollar cent kana, இது வந்து linked to a lot of things. Yeah, so it's a separate psychology altogether. எனக்கு தெரிஞ்சிட்டு இந்த பிரைசிங்கை நீங்க வந்து இன்னொரு தலைப்பு செய்யலாம் போல. ஒரு நாள் முழுக்க பேசலாம் கண்ணா பிரைசிங்கை பத்தி. ஓகே, ஸோ இப்போ என்ன சொன்னா the businesses all the brands all சும்மா போய் கம்பேர் அந்த ப்ரைஸை வச்சிருக்காங்கட்டு போய் நீங்கள் இப்போ ப்ரைஸை வச்சிடக்கூடாது. உங்களோட வேல்யூ அதில் என்ன இருக்குது. ஸோ மார்க்கெட் ஸ்டடியும் பண்ணணும், அவங்க மற்ற ப்ரைஸிங்கும் பார்க்கணும், அதோட டிமாண்டும் பார்க்கணும், அந்த ட்ரெண்டும் பார்க்கணும், இந்த ஸ்பேஸ் இஸ் ஆக்குபைங் இம்பார்ட்டன்ட் வச்சு தான் அந்த ப்ரைஸிங்கை முடிவு பண்ணணும். ஸோ இட்ஸ் அ வெரி பிக் டாபிக். ஓகே, நம்ம இது வரைக்கும் வந்து ஒரு 9 P பார்த்தாச்சு. இப்போ கடைசி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி 10வது P, அதை சொல்லுங்க. ஓகே, அது பிளேஸ். அந்த ட்ரெடிஷ்னலி அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி உங்கள் ப்ராடக்டை எங்கே மற்றவங்க வாங்கலாம், எவ்வளோ முக்கியமான பி பார்த்தீங்களா? அது எல்லாம் பேசிட்டோம், அட்வர்டைசிங்லாம் இருக்கும், ஸ்டாலில் போய் பார்த்தா அது இருக்காது, அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எங்கே அந்த ப்ராடக்ட்டை விற்கிறோம், எங்கே அது கிடைக்கும், எங்கேயாச்சும் அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்கா. ஒரு அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்து அதோட இம்ப்ளிகேஷன் ஆன் பிஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ரொம்ப பேர் அதை உணர மாட்டேங்கிறாங்க. சமயத்தில் நம்ம ப்ராடக்ட்லாம் போய் பார்ப்போம், இது அவுட் ஆஃப் ஸ்டாக், இது அவுட் ஆஃப் ஸ்டாக். இதெல்லாம் வெரி பேட் ஆன் த பிராண்டிங் பார்ட் ஆஃப் த பிராண்ட், இன்னும் பிகாஸ் அந்த டைமில் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுது another பிராண்ட் அவங்க வாங்குறதுக்கு. தென் யூ லூஸ் அ கஸ்டமர். லெட்ஸ் சே அது நல்ல ப்ராடக்டாக இருந்திருக்கலாம், தென் யூ லூஸ் அ கஸ்டமர் at that point. So to make sure your product is distributed correctly in the right channel kana, and no out of stock is very important.
ஸோ சேனல் எடுத்துக்கிட்டாங்க இப்போ வந்து இப்போ ஆஃப்டர் கோவிட் ஆன்லைன் சேனல் இஸ் ஸோ பிக் ரைட். ஸோ வி ஹேவ் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் சேனல் ஸ்டில் தேர் பிகாஸ் சம் ப்ராடக்ட் வந்து த லுக் அண்ட் ஃபீல் வரணும். தொட்டு பார்த்து அதை ஸ்மெல் பண்ணி பார்த்து அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணி தான் சில ப்ராடக்ட் வாங்குவாங்க. அதனால சில ப்ராடக்ட் பாருங்கள் மூடி கூட திறந்துருக்கும் லைக் சோப்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ டிபெண்ட்ஸ் ரைட். ஸோ அதனால ஃபிசிக்கல் ஸ்டோரும் இஸ் ஸ்டில் தேர். ஹைப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் இதெல்லாம் மாடர்ன் ட்ரேட் ரைட். ஃபார்மசிஸ் எல்லாம் மாடர்ன் ட்ரேட். தென் யூ ஹேவ் ட்ரெடிஷனல் ட்ரேட், த ப்ரொவிஷன் ஷாப், சைனீஸ் மெடிக்கல் ஹால், அண்ட் தென் அதுக்கப்புறம் வி ஹேவ் பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் யூனோ. அதுக்கப்புறம் வி ஹேவ் மெனி அதர் சேனல்ஸ். சம்டைம்ஸ் சம் ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட்ஸ் கிளினிக்ஸில் கூட தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க யூனோ. அண்ட் தென் யூ ஆல்சோ கோ சம் ப்ராடக்ட்ஸ் கோ த்ரூ த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அவங்க கொண்டு போவாங்க ஹோல்சேலர்ஸ், அவங்க வந்து ரீட்டைல் கொண்டு போயிடுவாங்க. ஸோ த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், த சப்ளை செயின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பி கன்சிடர்ட்லாம் டு மேக் ஷுர் தட் ஆஃப்டர் ஆல் தட் டன் திஸ் ரீச்சஸ் நம்ம கன்சூமரை ஏன்னோ. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ஒரு மலையை கட்டி இழுக்கிற மாதிரி. ஆமாம் கண்ணா, 10 பிரின்சிப் இருக்குது இல்லை, 10 பிரின்சிப் இருக்குது. அந்த என்டிட்டிக்கும் 5 பிரின்சிப் இருக்குது, அந்த பிராண்டுக்கு 5 பிரின்சிப் இருக்குது. யா, இதெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்தால் தானே அந்த ப்ராடக்ட் வாங்கப்படும், நம்ம ஷேர்ஸும் க்ரோ பண்ணும். ஆமாம், இதுக்கு முன்னே உள்ள எபிசோடு நம்ம வந்து ஒரு 5P பார்த்துருந்தோம், இன்னைய எபிசோடில் ஒரு 5P பார்த்துருந்தோம். இதை வேற ஏதாவது ஒரு முக்கியமாக இதையும் சொல்லிடணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா இந்த பிஸ்னஸ்? ஐ திங்க் திஸ் இஸ் மோரலஸ் விவ் கவர்ட் ஆல் பிகாஸ் இதெல்லாம் வந்து தனி சப்ஜெக்டாக போகலாம். பட் நான் வந்து அதாவது இந்த 10 முக்கியம்னு சொல்கிறது தான் இந்த 2 எபிசோட் வந்து நம்ம செஞ்சுருக்கோம் கண்ணா. பட் இதில் இருந்து என்ன செய்யணும்னா பிஸ்னஸ் ஃபியூச்சர் என்டர்பிரினர்ஸ் ஆர் கரண்ட் பிஸ்னஸ் மேன் ஆல் கோ அண்ட் ஸ்டடி ஆல் தீஸ். இப்போ அவங்க ஏரியாவில் இப்போ நான் சொன்னதில் எதுவாச்சும் அவங்களுக்கு மிஸ்ஸிங்காக இருந்துச்சுன்னா லைக் ஈவன் innovation areas or whatever, go and do something about it if you want to grow, no? So yeah. எப்படி இந்த பாருங்க, இந்த மீன்கள் வந்து அதோடைய இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கும், அதே போல தான் இந்த திசையும் உங்களுக்கான இலக்கை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக வர்த்தகத்தில் நீங்கள் எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முடிஞ்ச எபிசோட்டும் இன்னைக்கான எபிசோட்டும் ரொம்ப வந்து ஒரு அற்புதமான பாடமாக இருந்திருக்கும். 10P நம்ம பேசியிருக்கோம். வெறும் இண்டியன் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் எல்லாரோட ஆங்கிளையும் நம்ம பார்த்து கொண்டு வந்த நிகழ்ச்சி தான் இந்த திசை. இந்த திசை உங்களுக்குள்ளே மட்டுமே வச்சுக்காதீங்க, டெஃபினெட்லி நீங்கள் லைக் பண்ணணும், மற்றவங்ககிட்ட சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து தாராளமாக தெரிவிக்கலாம். டத்தின் காத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்துக்களை பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு. அவ்வளோ இப்போதைக்கு நம்ம வந்து விடை பெற்றுக்கொள்வோம். நான் கண்ணாசி மாதிரி, நான் கலா. நன்றி, வணக்கம்.